நாம இன்னைக்கு பார்க்க போற கோவில் தெலுங்கானா மாநிலத்துல இருக்கிற ஆலம்பூர் நகர்ல உள்ள ஜோகுலாம்பா கோவிலை பத்தி பார்க்க போறோம். ஜோகுலாம்பா என்ற பெயருக்கு அம்மா என்றுதான் அர்த்தம். இந்த பிரபலமான ஆலம்பூர் கோவில் தெலுங்கானாவோட மிகவும் பிரபலமான மத மையங்கள்ல ஒன்றா இருக்கு. இது தட்சிண காசின்னு அழைக்கப்படுகிறது. ஜோகுலாம்பா தெய்வம் சண்டி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நமது வீடுகளோட பாதுகாவலர்னு அர்த்தம். இந்த பிரபலமான ஆலம்பூர் கோயிலோட புனிதத்தன்மை ஸ்கந்த புராணத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. 12 ஜோதிர்லிங்கங்கள்ல மிக முக்கியமான ஒன்றான ஸ்ரீசைலத்தோட மேற்கு வாயில்ல தான் ஆலம்பூர் இருக்கு. சிலைகளின் முடியில் பல்லி, தேல் மற்றும் மனிதனின் மண்டை ஓடு ஆகியவை உள்ளன. இவை அனைத்தும் தீமையை குறிக்கின்றன. ஒரு வீட்டின் அழிவின் அறிகுறிகளாகும். இங்கு மகா சிவராத்திரி மற்றும் தசரா முக்கிய பண்டிகைகள் உற்சாகமாக கொண்டாடப்படுது. ஜோகுலாம்பா தேவி உக்ர ரூப நிலையில் அமர்ந்த நிலையில் பக்தர்களை சந்திப்பதாக கூறப்படுது. உக்ர ரூபம் என்பது மிகவும் ஆற்றல் மிக்கதாகவும் தெய்வத்தை வழிபடுவதற்காகவும் கடினமானதாகவும் இருப்பதை குறிக்கிறது. ஆலம்பூரில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நவ பிரம்மா என்று அழைக்கப்படும் 9 கோயில் உள்ளன. இந்த நவ பிரம்ம கோயில்கள் வர்க்க பிரம்மா, பத்ம பிரம்மா என்று 9 விதமான கோயில்கள் உள்ளன. பெரும்பாலான யாத்ரீகர்கள் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்கள்ல ஜோகுலாம்பா தேவி கோயிலுக்கு செல்றாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கிருஷ்ண புஷ்கரங்களின் போது ஜோகுலாம்பாவை பார்வையிட சிறந்த நேரமா சொல்லப்படுது. இந்த கோயில்ல துங்கபத்ரா நதி மற்றும் கிருஷ்ணா நதியோட கரையில் அமர்ந்திருப்பதால மக்கள் நீராடி தங்கள் பாவங்களில் இருந்து விடுபட வருகிறாங்க. இந்த ஜோகுலாம்பா கோயிலோட சிறப்பான தல வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தானே? நீங்களும் ஜோகுலாம்பாவை போய் ஒரு முறையாவது பார்க்கணும். உங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயும் கிடைக்கும். நன்றி.